ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,280 ரேஞ்ச் ஓப்பனிங் ஆச்சு. ஸோ நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 51,120 டு 51,000. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியா. இங்கிருந்து ப்ரைஸ் ரிவர்ஸில் இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மேபி 51,000 கீழே அண்ட் க்ளோசிங் அதே கேண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ ப்ரைஸ் ஹெவியாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 51,600 டு 50,600 டு 50,500 இந்த லெவல் வரைக்கும் கீழே சப்போர்ட்டிவ் இருக்கு. அங்கே தான் போய் ப்ரைஸ் ரீச் ஆகும். ஸோ இதே வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ரைஸ் 51,500 வரைக்கும் ரீச்சபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாதாரணமாக இருக்கு. 51,500க்கு மேலே சஸ்டைன், அதாவது ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து மூமெண்டம் கொடுத்தது அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் ஹை நோக்கி 52,000 ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. 52,025க்கு மேலே, ஸோ 52,025 மேலே க்ளோசிங் அண்ட் மூமெண்டம் கொடுத்தோன்னா 52,500 வரைக்கும் இது மூவ் ஆகும். ஸோ அப்போ நம்ம கிளியராக சப்போர்ட்டில் ஸ்டேக் பை, ரெசிஸ்டன்ஸ் டேக் செல்.